என்னோட ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலிமா. ம். என் ஃபாதர் வந்து எம்ஆர் சந்தானம்னு சொல்லி பழைய ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 75 படம் பண்ணியிருக்காரு. சிவாஜி சார், எம்ஜிஆர் கூட எல்லா இடையும் பண்ணியிருக்காரு. 1969 ம். நான் எஸ்எல்சி ஃபெயில். அவர் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஓகே. ம். ஒரே காலேஜ் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தே தான் போவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். நாங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் ஸ்டுடியோ பக்கம்லாம் போனதே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நான் எஸ்எல்சி முடிக்கும் போது பாஸ்டவே நம்மளை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரீட் பண்ணவே மாட்டார். அவரோட சன் மாதிரி தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டார். வேலையெல்லாம் வந்து அவர் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். நம்மளாம் பார்த்து கற்றுக்கணும், அவ்வளோதான். எப்பா இங்கே பாரதி யாருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன கேட்டார். நான் தான் சார்னு. இப்போ என் பேர் பீதாம்பரம். நான் தான் எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் மேன். இது என் பையன் வாசு. ம். இங்கிலேருந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு அப்படி தான் வாசு எடுத்து விட்டார். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம். அதாவது இவரோட மூவிஸ் எல்லாமே கல்ட் கிளாசிக் மூவிஸ்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, கண்மணி, அன்போடு, காதலன். இதை சொன்ன உடனே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹி இஸ் none other than த லெஜெண்டரி டைரக்டர் மிஸ்டர் சந்தான பாரதி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சார் நன்றி. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். முதல்ல ஜெயா டிவி எனக்கு வணக்கங்கள். ஓகே. உங்களுடைய நிர்வாகத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். ப்ளஷர் டு மீட் யூ சார். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கேரி பண்ணிகிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அது எப்படி? ஏன்னா எப்படி இருக்காம தான் இருக்கேம்மா. இப்படியே ஏற்றது பாசிட்டிவ் பெரிய காட்ஸ் அண்ணெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? எவ்வளோ மேக்ஸிமம் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அதான் ஒருவேளை அந்த இது எல்லாருக்கும் பரவுது ஒன்றும் தெரியல. உங்களோட பர்சனல் ஜேர்னி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், அதாவது உங்களோட திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட திரைப்படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட ஃபேமிலியே வந்து சினிமா ஃபேமிலிமா. ம். என் ஃபாதர் வந்து எம்ஆர் சந்தானம்னு சொல்லி பழைய ஆர்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 75 படம் பண்ணியிருக்காரு. சிவாஜி சார், எம்ஜிஆர் கூட எல்லா இடையும் பண்ணியிருக்காரு. கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. பர்டிகுலர் நீங்கள் சொல்லணுன்னா வீரபாண்டிய கட்டுமன் பார்த்தீங்கன்னா அதில் தானாதிபதி பள்ளி அவர் தான் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஓ, மந்திரியா பண்ணியிருக்காங்க. ஆமாம், வீரபாண்டிய கட்டுமனில் அவருக்கு மந்திரி அவர் தான் வருவார். சபாஷ் மீனா நிறைய படங்கள் அவரோட இது இருக்காரு. ஸோ அதனால் நான் பிறந்ததே வந்து அந்த ஃபேமிலி தான் பிறந்தேன். அவர் சிவாஜி சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்பா. ஆக்சுவலாக வந்து நெருங்கிய நண்பர்னா இப்போ நானும் கமலும் இருக்க மாதிரி அப்பா அவங்க இருந்தாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அப்போ வந்து அப்பா வந்து சிவாஜி சாரோட ஷேடோன்னே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எங்கே போனாலும் இவரை கூட்டிகிட்டு தான் அவரும் போவார், இவரும் அவர் எங்கே இருந்தாலும் போயிடுவார். அந்த மாதிரி அதுதான் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே. அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பாசமலர், ஓகே, அன்னை இல்லம், ம் ம் பாலாடி, அப்புறம் இன்னும் அன்பளிப்புனர். ஓகே. இதுதான் இதோட பேக்ரவுண்டு. ஓகே. நாங்கள் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட பேஸ் வந்து மதுரை தான். பட் அப்பாலாம் வந்து ரொம்ப முன்னாலே வந்துட்டாங்க இங்கே. அப்பா வந்து கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ்னு ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு. அப்பா வந்து ஆக்சுவலாக பாய்ஸ் கம்பெனி இருந்தது ஆக்டர். நாடக கம்பெனியில் போய் நடித்தவர். அதில் நடிக்கும்போது டிஎஸ் துவராஜன் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருந்தார். அப்போ அவரோட பழக்கம் ஏற்பட்டு அவர் மூலமாக ஜூபிட்டர் ஸ்டுடியோவுக்கு வந்தாங்க. ஜூபிட்டர் ஸ்டுடியோன்னு கோயம்புத்தூரில் இருந்துச்சு. அந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோவில் இருக்கும்போது எம்ஜிஆர் சார், நம்பியார் இவங்க எல்லாமே வந்து மாச சம்பளத்துக்காரங்க, மந்த்லி பேமெண்ட் அவங்க. ஆமாம். அப்படின்னா என்னென்னா எம்ஜிஆர் ஹீரோ அது இதுனா இவங்கெல்லாம் வந்து அப்பாலாம் வந்து என்னென்னா எல்லா கேரக்டருமே பண்ணுவாங்க. ஒரே படத்துலேயே 10 கேரக்டர்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்களே இப்போ, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஜூபிட்டர் ஸ்டுடியோ இங்கே மெட்ராஸுக்கு வரும்போது இவங்களும் இங்கே வந்துட்டாங்க. அப்போ இங்கே வந்து செட்டில் ஆனது தான். எம்ஆர் சந்தானம் சார் அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அப்பா? நல்ல அப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். நாங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் ஸ்டுடியோ பக்கம்லாம் போனதே கிடையாது. ஓகே. ஒரே ஒரு தடவை ஒரு படத்துக்கு ஷூட்டிங் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு நானும் எங்கள் வீட்டில் வேறு யாருமே போனது கிடையாது, நான் மட்டும் தான் போயிருப்பேன். அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப படிக்கணுங்கிறத ரொம்ப எங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நான் எஸ்எல்சி முடிக்கும் போது பாஸ்டவே. ஆமாம், ஏர்லியிலே. மை மதர் பாஸ்டவே இன் 69. In 70 மை ஃபாதர் பாஸ்டவே.
ஓகே. ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக்ல. ம் 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 ஸோ அதனால் அதுலேருந்து அதுக்கப்புறம் சினிமா வந்து கட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ம் ம் தொடர்பில் இல்லை. அதுக்கப்புறம் நான் பிரதரு எல்லாம் படித்து அண்ணன் ஒரு வேலைக்கு போயினார். நான் வந்து டிகிரி முடித்து 75ல் டேரக்டர் சீதட்டு வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்தேன். அப்போ தான் மறுபடியும் கன்னியூ ஆச்சு சினிமா. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் படிக்கும் போதே நினச்சிங்களா நம்ம திரைத்துறைக்கு தான் வரணும் அப்படின்னு இல்லைம்மா நினச்சிங்களா? இல்லைம்மா. ஏன்னா பட் ஆனால் என்னென்னா என்னோட அப்போ அந்த சர்க்கிள் இருந்த எல்லாருமே வந்து திரைத்துறை சார்ந்த பசங்க. ஓகே. என்டையர் சர்க்கிளே திரைத்துறை. ம் மாமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்தீங்கன்னா ம் ஜூனியர் பாலியா, ம் ராதா ரவி, ஓகே. அப்புறம் சந்திராந்தான்னு ஒரு பழைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்களோட பிரதர் விஜயகுமார், ம் அவங்க அண்ணன் சண்முக சுந்தரம், இந்த மாதிரி நிறைய எல்லாமே சினிமா கவிஞர் கண்ணதாசன் பசங்க, காந்தி கண்ணதாசன், அண்ணாதுரை கண்ணதாசன், ம் இவங்கெல்லாம் என்னோட சர்க்கிள் அப்போ. ஓகே. ம் ம் ஸோ சினிமா இல்லவே தவிர பட் சினிமா சம்மந்தப்பட்ட குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருந்தாங்க. ம் நான் 75ல் டிகிரி முடித்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தோணும்போது இதுக்கு நடுவில் நான் இபிக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணேன். ஓ ஓகே. இபியில் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க? ஆ என்னோடய ஃப்ரெண்டு அப்போ அண்ணாதுரை கண்ணதாசன் வந்து தேவராஜ் மாவட்ட எஸ்பி முத்துராமட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ம் ஸோ அவர் சினிமாவில் நடக்கிற கதையெல்லாம் வந்து சொல்லுவார். ம் இருக்குதுங்களா. ம் ப்ளஸ் கமலஹாசன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவருக்கு அப்பப்போ மீட் பண்ணி பேசுனால உண்டு. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஏன் நானும் சினிமாக்கார கூட அப்போ தோணுச்சு. அங்கே தான் அந்த ஆரம்ப புள்ளி ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போ நாங்கள் வந்து பாலச்சந்திரோட படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் காலேஜ் படிக்கும்போது. ம் ம் ஸோ ஒரு தடவை திருச்சியில் வந்து நம்ம அன்பில் பொய்யாமொழிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம் ம் இப்போ மகேஷ் மாமொழி இருந்தார்ல, அவங்க அப்பா. அவங்க அப்பா. அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு காலேஜ் மேட் நானும் அவர் தான். ஓகே. ஸோ அவர் கல்யாணத்துக்கு போகும்போது அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. ம் ம் தேட்டரில் இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. ம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸோ எல்லோரும் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நம்மளும் ஏன் வர இதில் ட்ரை பண்ணக்கூடாது ம் ம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு சினிமாவில் வரணும்னு. அது வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீதர் சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆமாம். வந்து ஜாயின் அதுக்கப்புறம் வந்து பண்ணீங்க. கவிஞர்கிட்ட வந்து அப்போ கவிஞர் நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கண்ணதாசன் சார்கிட்ட வந்து என்னன்னாரு, நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. யார்கிட்ட போய் சேர போகிறேன்னாரு. அப்போ பாலச்சந்தர் சார் தான் பாப்புலர் மேன். ம் ம் ஸோ பாலச்சந்தர் சார்கிட்ட சேர்றேன் அப்படின்னு. சரி நீ ஒரு 1 வீக் வந்து பாரு நான் சொல்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தா என்ன இப்போ அவரை நம்ம மீட் பண்ணவே முடியலப்பா, வேறு யார்கிட்ட போய் சேர்ந்துக்கோ என்னாரு. நான் சொன்னேன் எனக்கு யாரை பற்றி எதுவுமே ஐடியா இல்லை, ம் 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 நீங்கள் யாரும் கை காட்டுறீங்களோ அங்கே போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே. ம் ம் அப்புறம் தான் அவர் வந்து ஸ்ரீதர் சார் ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு அமிச்சார். ம் ம் பையன் அண்ணாதுரை வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான். ம் ம் அப்போ அவனை வர சொன்னார். போனேன். என்னென்ன இப்போ ஸ்ரீதருக்கு அசிஸ்டண்ட் வேணும்னு கேள்விப்பட்டேன், ம் நீ வேணா போய் பாரு அவரை ஓகே. அப்படின்னாரு. சரிங்கப்பா நாங்கள் போய் கிளம்பட்டுமானே. இல்லை இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை 3-4 ராகாலம், நீ 4:30 மணிக்கு மேலே போ அப்படின்னாரு. ஸோ அன்றைக்கி அவர் சொன்னதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு செவ்வாய்க்கிழமை 3-4 ராகாலம் அப்படிங்கிறது மைண்டில் செட் புரியுது ஆச்சு. புரியுது. ஸோ 4:30 மணிக்கு மேலே நான் வந்து அண்ணாதுரையும் கூட கூட்டிக்கிட்டு அவரை போய் பார்க்க போனேன். போன விட நாங்கள் போகும்போது ஸ்ரீதர் வெளியே போயிட்டார். டைரக்டர் ஸ்ரீதர் என்ன பண்ண மதோன்னு வெளியே போயிட்டார். அப்போ வெயிட் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி வந்தால் அது மட்டும் உள்ளே போய்ட்டு ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டார். நான் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து ஓமஞ்சூர்னு படம் தயார் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. ஓ ஓகே. ஓமஞ்சூர்னு சேகர் கவிதாலாம் ஆக்ட் பண்ணாங்க அந்த படம். ஸோ நாங்கள் உட்காந்துட்டாங்க, யாருமே இது பண்ணல. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுக்கு வந்திருக்கோன்னு நினச்சிட்டாங்க. உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒரு பையன் வந்து காட்டினேன், சார் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களே, செலெக்ஷனுக்கு வந்தீங்களான்னு. செலெக்ஷன் முடிஞ்சு போச்சுங்க. அவர் இல்லைங்க நாங்கள் வரல, அவர் சார் கவிஞர் சார் அனுப்பிச்சார், டேரக்டரை பார்க்க வந்தோம் அப்படின்னு. அப்புறம் உள்ளே போய் சொன்னான் அந்த பையன். சரி உள்ளே கூப்பிட்டாங்க, கூப்பிட்றாரு போங்கன்னு. நானும் போய் டைரக்டரை போய் பார்த்தோம். 2 பேரையும் பார்த்தாரு. இது யார், எம்ஆர் சந்தான பையனார். நான் தாங்க. இவர் ஒரு கவிஞர் கண்ணதாசன் பையன். 2 பேரும் சேர போகிறீங்களான்னாரு. இல்லைங்க அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் மட்டும் தான் சேரப்பேன். ஓகே. அப்படியா சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவர் அண்ணாதுரை கொஞ்சம் வெளியேறுங்கன்ட்டு அண்ணாதுரை பேச ம் என்ன இது வரைக்கும் எங்கே வேலை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் எந்த வேலையும் பண்ணதில்லை, ம் இப்போ தான் படிப்பு முடித்தேன். சேரணுன்னு வந்து உங்ககிட்ட வந்து கவிஞர் சொன்னார், நீங்கள் இங்கே போய் சேருங்க, அதுக்காக வந்திருக்கேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்குறேன். சார் எனக்கு தெரியாது சார், நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதுதான்.
நான் வேலை கற்றுக்க வந்திருக்கேன் உங்ககிட்ட. ம் ம் மந்த்லி 100 rupees பேக்கெட் பண்ணியை வாங்கிக்கோ. ம். நான் சொல்ல 1975 ஓ ஓகே. பேக்கெட் பண்ணியை வாங்கிக்கோ. ஒர்க் போகிறத பார்த்து நமக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரிங்க சார் சொல்லிட்டேன். மறுநாள் காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பம். நீ ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்து சொல்லிட்டு போனார். ஓகே. அப்புறம் அவரை ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பையன் நம்ம கூட சேர்றாரு, நாளையிலேருந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போனால் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சண்முகம்னு சொல்லி பேர். ஓ ம் அவர் பின்னால் ப்ரொடியூசரெல்லாம் ஆனார். அவர் வந்து என்ன பண்ணால் தெரிஞ்சு வைக்க போய் காலையில் வந்துருங்க தம்பி, ஒரு 4 மணி 4:30 5 மணிக்கெலாம் வந்துருங்க தம்பி அப்படின்ட்டார். சரிங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். ம். பட் வீட்டில் நான் யாருக்குமே சொல்லலை. ஓ வீட்ல யாருக்கும் தெரியவே தெரியாது. எதோ வேணான்னு சொல்லுவாங்க, இது பண்ணாங்க, எதுக்கு அப்படின்னு சேர்ந்த பிறகு சொல்லிக்கலாம் விட்டேன். ம் ம் காலையில் அன்றைக்கி அப்போல்லாம் பஸ்ஸு பெரிய இவ்வளோ பெரிய பஸ்ஸெல்லாம் கிடையாது. ஸோ 4 மணிக்கு அப்போ நான் ஆழ்வாப்பேட்டில் தான் இருந்தேன். ம் ம் ஸோ 4 மணிக்கு 4:30 எந்திரிச்சு இருக்கிற சாமி இல்லாத சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நேராக ஸ்ரீதர் சார் ஸ்டூடியோவுக்கு போய் சேர்ந்தேன். ஐ மீன் ஆஃபீஸுக்கு. அப்போ ஆஃபீஸ் வந்து இப்போ இந்த ஜிஆர் அந்த பங்கு ஒன்று இருக்குல்ல, பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருந்தது, வாணிமாலுக்கு எதிர்த்தாப்போல, ஆமாம் சார். ம் அதுக்கு பக்கத்தில் இருந்தேன் அப்போ ஆஃபீஸ். ஸோ அங்கேருந்து நடந்தே வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ் தான் பரபரப்பாக இருக்குது, ஏன்னா எல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. ம் அது பொட்டி ஏற்றுறாங்க, பார்த்து ஏற்றுறாங்க, அதை ஏற்றுறாங்க. நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வண்டியாக போயிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு வேன் மட்டும் நிற்கிது. ம் ம் என்னை பற்றி யாருமே பார்த்த மாதிரி தெரியல. ஓகே. அப்புறம் அதே வந்து நேற்று பார்த்து அந்த ஆஃபீஸ் பையனை வந்து, தம்பி என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க இல்லை. அப்புறம் அவர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், சார் இந்த தம்பி வந்து உட்காந்துட்டே இருக்காரு. ஐயோ மறந்தே போயிட்டப்பா, ஏற்று அந்த பையன் அந்த வேனில் ஏற்றுனார். அது வந்து ஒரு அவுட் யூனிட் வேன். ஓகே. ம் அதில் போய் சேர்ந்தேன் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஓமஞ்சு. உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து நீங்கள் ஸ்ரீதர் சார் கிட்ட ஜாயின் பண்ணீங்க. உங்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு குரு சிஷ்யன் அப்படின்ற உறவு தானே இருந்திருக்கும். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட அனுபவம்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்ல அனுபவங்கள். எங்கள் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரீட் பண்ணவே மாட்டார். அவரோட சன் மாதிரி தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டார். ஓகே. ஆ ஆ ஏமா அவ்வளோ இதாக இருப்பார். அந்த மாதிரி தான் வேலையெல்லாம் வந்து அவர் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். நம்மளாம் பார்த்து கற்றுக்கணும், அவ்வளோதான். ஓகே. இந்த கண் பார்த்து கை செய்யணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா? அவ்வளோதான். ஓகே. அவர் செய்த பார்த்து நம்ம கற்றுக்கணும். ம் எனக்கு என்ன அசிஸ்டன்ட்னா, நான் ஒருத்தன் தான் அவருக்கு அசிஸ்டன்ட். அப்போ ஓகே. ஆ ஒரு அசோசியேட் டைரக்டர் இருந்தார், என்சி சக்கரவர்த்தின்னு. ம் ம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனோடனே டைரக்டர் வந்து போய் விஷ் பண்ணேன். டைரக்டர் வான்னு சொல்லிட்டு அந்த என்சி சக்கரவர்த்திகிட்ட கூப்பிட்டு, சக்கி இவர் வந்து நம்ம அம்மா சாந்தனா பையன் ம் நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறாரு, பார்த்துங்கட்டார். ம் ம் அவர் சக்கரவர்த்தி வந்து என்கிட்ட வந்து 2 நோட் புக் கொடுத்தாரு. ம் எப்பா இது வந்து ஒன்று கண்டினியூட்டி நோட்டு. கண்டினியூட்டி என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அவங்க என்ன பொட்டு வச்சுருக்காங்க, என்ன தோடு போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு அதை நோட் பண்ணிக்கணும். சி நம்பர் போட்டு இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே. ம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி அந்த ஒரு சீனில் 4 ஆர்டிஸ்ட்னால் 4 ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட கெட்டப்பெல்லாம் போட்டுக்கணும். ம் ம் இன்னொரு நோட்டு வந்து எடிட்டிங் ரிப்போர்ட். ம் எந்த டேக் ஓகே ஆகுதோ அந்த டேக்கை நோட் பண்ணிக்கோ. 1 2 3 4னா 4 ஓகே அப்படின்னு போட்டுக்கோ. ம் இந்த சீன் நம்பர் போட்டு இதில் யார் யார் ஆர்டிஸ்ட் இந்த சீனில், ம் இது எத்தனாவது டேக் ஓகே, ஓகே. எந்த ஷாட்டு எத்தனாவது டேக் ஓகே தான். அப்படி அவர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேக்கு கைட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை திரும்பி பார்க்கவே இல்லை அவர். ஓகே. இதுதான் உங்களோட ப்ரைமரி ஒர்க்காங்க? ஓகே. ம் ம் அதுலேருந்து நான் பிக்கப் பண்ணி வந்தது தான் எல்லாமே. ம் புரியுது. இதில் என்னென்னா, இந்த டப்பிங் கூட எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே பண்ணுற இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஓ அப்படியா? டப்பிங் பார்க்கறதுக்கு. ம் 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 அப்போ வந்து வைர நெஞ்சம்னு ஒரு படம், ம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணது. ஓகே. ம் ம் அந்த படம் வந்து டப்பிங் வந்து சிவாஜி சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் தான் மனஸ்தாபம். ம் அதனால் அவர் வரல. ம் அதனால் வேறு யாரையும் வச்சு டப் பண்ணுறாங்க. அதை போய் நான் உட்காந்து நான் தான் இன்சார்ஜ் பார்த்தேன். ஓகே. ஸோ அப்போயே எனக்கு டப்பிங்கை பற்றி அதை அங்கங்கே ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டேன் நான். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் மூவிலே அந்த ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு எடிட்டிங் போவேன். ஓகே. எடிட்டிங் அது கூட ஒரு கதை, விஜயவாணியில் எடிட்டிங் ஸ்டுடியோ. ம் ம் இந்த மாதிரி ஏதோ சாங் நோட் பண்ணிட்டு வாங்கன்ட்டாங்க. அப்போல்லாம் சாங் வந்து ஒவ்வொன்றா பேப்பரில் எழுதணும், ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு மியூசிக்காக எழுதணும். ஓகே. ம் 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 ட்ரம்பட் ம் 1 2 3 4 வயலின் அப்படின்னு இப்படிலாம் எழுதணும். ஓகே. இப்போ சிஸ்டம்ல நோட் பண்ற மாதிரி. இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ எல்லாமே வந்து இதாச்சு. ம்
ஸோ இதுக்காக என்ன பண்ணால் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் எடிட்டிங்கில் போயிட்டு வந்துருங்கன்னு. நான் பஸ் ஏறி எடிட்டிங் ரூம் போகிறேன். விஜய் வாகினி தான் இப்போ ஸ்டுடியோ, அங்கே தான் எடிட்டிங் ரூம். வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்ட்டான். சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டண்ட்டுங்க, எடிட்டிங் போட்டு எடிட்டிங் போக வந்தேன், நீங்கள் சும்மா ஓரம் இல்லைன்ட்டார், உள்ளே விட மாட்டேன்ட்டார். நல்ல வேலையாக அந்த அசிஸ்டன்ட் எடிட்டர் அந்த பக்கம் வந்தார். என்ன இங்கே இருக்கிறீங்க, இல்லை விட மாட்டேங்கிறாரு. ஐயோ வான்னு கூட்டு போய் அப்படி தான் அங்கே போய் ஒவ்வொன்றா நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் நான். இதில் எங்கே சார் நீங்கள் பி வாசு சாரை மீட் பண்ணீங்க? நீங்கள் வந்து ஸ்ரீதர் சார் கிட்ட பி வாசு சாரும் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்களா? ஆமாம். ஓகே. அது வந்து 2வது படத்தில். ஓ ஓகே ஓகே. மோமஞ்சி ஃபஸ்ட்டு படம். 2வது படம் மீனவன் நண்பன். ஓகே. எம்ஜிஆர் சார் வச்சு. அது மீனவன் நண்பன் போது என்னென்னா, அப்போ வந்து 2 இது சொல்லுவாங்க. அது வெளியே ஜனங்க பேசிக்கிறது தான். சிவாஜி குரூப்பு, எம்ஜிஆர் குரூப்பு 2. இதில் நான் வந்து சிவாஜி குரூப்பை சேர்ந்தவன், ஆஸ் இட் இஸ். ஓகே. புரியுதுங்களா? புரியுது. ஸோ மீனவன் ஷூட்டிங் போகும்போது எனக்கு ஒரே டென்ஷன். ஏன்னா அப்போ நிறைய ரூமர்ஸ் வரும், எம்ஜிஆர் உதப்பார், அடிப்பார், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகே. நம்ம சிவாஜி குரூப்பில் இருக்குமே உடனே போய் சேர்த்துப்பாங்களா நம்மளை, இல்லை வேலை விட்டு இந்த படத்தோடு வேலையை விட்டு வெளியே வந்துடுமா அப்படின்னு எனக்கு மைண்டில் ரொம்ப குழப்பம். சக்கி சார்ட்ட கேட்டேன், சக்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். எனக்கு ஸ்டுடியோவில் போய் அங்கே இறங்குனதுலேருந்து பக்குங்கிறது என்ன நேரம் வெளியே போகும் தெரியலையேன்னு. ஓகே ஓகே. யார் வந்து என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்படி இருக்கும்போது காஸ்டியூம்கிட்ட போய் என்னென்ன இன்றைக்கி என்னென்ன சீனு, இது யார் யார் ஆர்டிஸ்ட்டு, என்னென்ன காஸ்டியூம் கொடுத்துட்ருங்க. ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து, இப்போ யாருங்க பாரதினார். நான் தான் சார் அப்படி போயிட்டார். என்னப்பா அது எனக்கு புரியவில்லை, என்ன நடக்குதுன்னு தெரியலையான்ட்டு, சரி நம்ம வேலையை பார்ப்போம், பார்க்குற வரைக்கும் பார்ப்போம், இல்லையா போக வேண்டியதான்ட்டு அடுத்து வேறு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு போய் இன்னொருத்தர் வந்தார். எம்மா சந்தானம் பையன் யார் அப்படின்னாரு. நான் தாங்க. உன் பேர் பாரதி. சரி சரி அப்படி போயிட்டார் அவரும். எனக்கு ஒரே குழப்பஞ்சாயிச்சே போச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு. அப்புறம் நான் சாப்பிட உட்காரும்போது ஒருத்தர் வந்தார். இப்போ எங்க சந்தான பையன் ஒருத்தர் அசிஸ்டண்டாக இருக்காங்க, யார் அவர்? நான் தாங்க. உன் பேர் என்னையா? பாரதி. ஓ நானும் உங்கள் அப்பாலாம் ரொம்ப ஃப்ரெண்டியா, நாங்கள்லாம் ஒன்றா நாடக குரூப்பில் இருந்தவங்கன்னு அப்போ தான் எனக்கு நான் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்பா பேரை கேட்டுட்டு என்னை பார்க்க வந்திருக்காங்க. புரியுது. எல்லாமே அப்பா கூட ஒர்க் பண்ணவங்க, பழைய ஆளுங்க எல்லாம். அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்போ நிம்மதியாக உட்காந்துருந்தேன். அப்போ இன்னொருத்தர் வந்தார். எப்பா இங்கே பாரதி யாருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன கேட்டார். நான் தான் சார்னு. இப்போ என் பேர் பீதாம்பரம், நான் தான் எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் மேன், இது என் பையன் வாசு, இதுலேருந்து உங்க கூட ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு அப்படி தான் வாசு சேர்த்து விட்டார். ஓகே ஓகே. அப்படி தான் வாசு சார் உங்களுக்கு அறிமுகம். ஓகே ஓகே. நீங்களும் வாசு சாரும் சேர்ந்து தான் உங்களுடைய முதல் படம் பண்ணீங்க இல்லையா, பன்னீர் புஷ்பங்கள். அதில் அந்த பன்னீர் புஷ்பங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ட்ரீலேருந்து கேமரா டில்டன் ஆகி அந்த 2 பேரும் நாங்கள் ஒரு சாங் தான் எடுத்தேன் நான். நான் அது வந்து சாங் கூட வந்து எனக்கு எப்பயுமே திரைப்படத்தில் வந்து சாங் இன்னும் கூட எனக்கு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுன்னு ஒரு ஃபீலிங் மைண்டில் எப்பயுமே உண்டு. ஸ்டோரியோட அந்த நரேஷனையா அது எப்பயுமே எனக்கு அந்த மைண்டில் உண்டு. அதனால் மாண்டேஜ் ஷாட்ஸ் தான் நான் நிறைய எடுத்தேன். அதில் ஒன்று தான் அது ஃபஸ்ட்டு ஷாட்டு மேலே வந்தவரும் அந்த 2 பேரும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து அப்படியே மியூசிக் போகும். இப்படி தான் அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸுக்கு வெறும் மாண்டேஜ் சாங்ஸ் தான் எடுத்தேன். சாங் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சீன்ஸ் எல்லாமே மெதுவாக போனேன். அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஹிட் இல்லையா? ஆமாம், சூப்பர் ஹிட். இளையராஜா சாரோட அந்த மியூசிக்கில் ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்னா எது சார்? ஆனந்த ராகம். அது எல்லாருக்குமே ஃபேவரட். கோடைகால காற்று. எல்லா சாங்ஸுமே பிரமாதமான சாங்ஸு. வட்டுவிலே காட்டுறேன்னு ஆனந்த ராகம் தான் இன்ன வரைக்கும் போயிட்டு. ஆமாம், இன்னி வரைக்கும் எங்களோட பிளேலிஸ்ட்லேயே இருக்கிற சாங் அது. சார் ஆக்சுவலாக நீங்களும் பி வாசு சாரும் நல்ல ஒரு நண்பர்களாக தொடங்கி அப்படியே ஏன் சார் கொஞ்சம் விலகிட்டீங்க? திடீர்னு வந்து தனித்தனியாக மூவி பண்ணிட்டு இருந்தீங்களே. இல்லைம்மா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணோம்மா. அதில் வந்து ஒரு படம் தெலுங்கு படம் வேறு, சாகசமே ஜீவிதம்னு சொல்லிட்டு. இப்போ பாலகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரை நாங்கள் தான் ஹீரோவா தெலுங்கில் கொண்டாந்தோம். ஓ, அப்போ ஃபர்ஸ்ட். ஆமாம், என்டி ராமராவ் பையன் அவரை நாங்கள் தான் ஹீரோவாக்கணும் முதல்ல. சாகசமே ஜீவிதம்னு பேர். ஓகே.
அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிவாய் ப்ரொடக்ஷன்ஸில் நீதி நிழல்னு ஒரு படம் பண்ணோம். ம் ம் சிவாய் சார் பிரபுவெல்லாம் வச்சு. அந்த படம் முடிஞ்ச பிறகு என்னென்னா ஒரு கன்னட படம் ஸ்டார்ட் பண்ணார் வாசுவோட அப்பா. அவர் கன்னடத்தோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டு பிளான் பண்ணி பேசியிருந்தோம். டிஸ்கஷன் வந்து எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் போனேன். இப்போ வாசு வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் ஸ்கிரிப்டெல்லாம் அங்கே தான் ஆஃபீஸு. ம் ஸ்கிரிப்ட்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து நான் வேறு ஏதோ கமலையோ யாரையோ பார்க்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் என் பிரதர் வந்து வாசு வீட்டிலேருந்து லெட்டர் வந்துச்சுன்னு கொடுத்தாரு. அதில் வாசு எழுதியிருந்தான், இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அது இருந்தால் இதாக இருந்தோம். பட் எங்கள் ஃபாதர் வந்து என்னை தனியாக பண்ணணுன்னு ஃபீல் பண்ணுறாரு. ஓகே புரியுது. ம் நீ தனியாக இந்த படத்தை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ண தேவைதான் என்ன. நான் சொன்னேன், தாராளமாக பண்ணுப்பா, யாரையும் கட்டி போட முடியாதுல்ல. ம் 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 நீ தாராளமாக பண்ணுன்னு சொன்ன, நான் தான் இது பண்ணேன். அப்படி விட்டோம். அப்படி தான் அப்படிதான் உங்க போனேன். வழி வந்து ஃபர்ஸ்ட் மற்றபடி எந்த பிரச்சனைகளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டரா என்ன சார்? கடமைங்கனி கட்டுப்பாடு ஓகே ஓகே. அது மலையாளத்தோட ஒரு ரீமேக் ரீமேக் இல்லையா? ஆனாள். ஓகே ஓகே. அதுல நீங்க சத்யராஜ் சாரை தான் வந்து ஹீரோவா சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு என்ன சார் ரீசன்? இல்லை அப்போ வந்து விக்ரம் ஷூட்டிங் நடந்தது. இப்போ எனக்கு ஒன்று என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, கமல் படங்கள் எல்லா படங்களையுமே என்னோட பங்களிப்பு இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து அது யார் டைரக்டராக இருந்தாலும் சரி, இன்வேரியபிளி அது என்னோட அவர் கூப்பிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிவிடுவார். கண்டிப்பா. விக்ரம் பர்டிகுலர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட. ம் ம் ஏன்னா முதல் ஹாசன் பிரதர்ஸ் அவங்க ஆரம்பித்த போது, ம் கமல் சார் ஹாசன் பிரதர்ஸ் ஆரம்பித்த போது ஒரு படம் பிளான் பண்ணி பிபி சீனிவாஸ் இவங்கெல்லாம் போட்டு அதை ஒரு படம் பிளான் பண்ணி போச்சு. ம் அந்த படம் ஹாஃபே எத்தனை நின்று போச்சு. ம் ம் சிங்கிதன் ஸ்ரீனிவாசன் டைரக்டர். ம் பட்டு படம் ஹாஃபேல ட்ராப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை கமல் வந்து கூப்பிட்டு அமிச்சார். ம் போனேன், என்னப்பான்னு கேட்டேன். இல்லை இந்த மாதிரி அந்த படம் நின்று போச்சு, மறுபடியும் அதை வேறு மாதிரி பண்ணணும். ம் சரி, நான் தான் சொன்னேன், அது எதுக்கு நான் என்ன பண்ணணும். இல்லை இது ஒன்றும் இல்லை, நீ எனக்கு கூட ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குறியான்னு. ம் அந்த கதையை என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க அவுட்லைன் சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு 2 டேஸ் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு ரமணன் என் ஃப்ரெண்டு இருந்தார், அவர் இப்போ இறந்துட்டார். ம் நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு 2 டேஸ் கழிச்சு கொண்டு போய் கொடுத்தேன். ம் சிங்கன் சார் வந்து அது பிரமாதமாக நல்லா இருக்குன்ட்டார். ஓகே. அதான் ராஜபார்வை. ம் ம் அதே சமயத்தில் அவங்க இன்னொருத்தட்டையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வேறு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காரு இதே கதையை. ம் ம் அது வேணான்ட்டாங்க, இந்த கதையை ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அந்த படத்துக்கு ராஜபார்வைக்கு வந்து ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ் நான் தான். ஓகே. ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக்ஸ் ரெண்டுமே நீங்க தான். ஆமாம். ம் ஸோ அதுலேருந்து எல்லா கமலோட படங்கள்லையும் என்னோட பங்களிப்பு கொஞ்சம் இருக்கும் ஏதாவது ஒரு இதில். ம் விக்ரம் வந்து அவுட் அண்ட் அவுட்டு ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் நான் பார்த்துக்கிட்டேன் மாதிரியாக தான் ஆச்சு. ம் ம் ஸோ அப்படி இருக்கும்போது சத்யராஜ் வச்சு படம் பண்ணணுன்னு கமல் ஆசைப்பட்டார். ம் 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 அப்போ சொன்னார், நீ டைரக்ட் பண்ணு, சத்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணார். சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் அவருக்காக கதைகள் தேட ஆரம்பித்தோம். ம் பெருசாக கதைகள் ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா அவரோட அப்போ இருக்கிற இது வந்து அப்போ வில்லனாக இருந்தார், அவர் ஹீரோ ஆகணும் ஆமாம். இவ்வளோ இதில். ம் அப்புறம் தான் யாரோ சொன்னாங்க, அந்த படம் நல்லா பாருங்கன்னு. அதை பார்த்து நல்லா இருந்ததுன்னு அந்த படத்தை வாங்கி அவரை பண்ணோம். ஆழ்நாழின்னு பேர், ஓகே. சசியோட டைரக்டர். ம் 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 சார், ஒரு 50 வருடங்களா உங்களுக்குமான கமல் சாருக்குமான ஒரு நட்பு தொடருது இல்லையா? பை டச்சுட் இது அப்படியே தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது 80களில் 90களில் கொடி கட்டி பறந்தவங்க ரஜினியும் கமல் சாரும். அதில் ஒருத்தர் உங்களுடைய ஒரு 50 வருட கால ஒரு நண்பர். இந்த நட்பு எங்கேருந்து சார் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி? 1969 ம் நான் எஸ்எல்சி ஃபெயில். சரி. அவர் வந்து 8th 9th ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஓகே. ம் அங்கே மணி ஸ்ட்ரீட் காலேஜ்னு ஒன்று இருந்ததுமா. அப்போ ம் இங்கே இப்போ ராஜ் பார்க் ஹோட்டல் இருக்கு நம்ம மியூசிக் அடையம் பக்கத்தில். ஆ ஓகே. அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி வந்து மணி ஸ்ட்ரீட் காலேஜ்னு ஒன்று இருந்தது. ஓகே. ம் ம் நான் அதில் போய் வந்து ஜாயின் பண்ணுறேன். ம் அப்போ ஸ்ட்ரீட் காலேஜ் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் பியூசி கிசி அதுக்கு போகணும். ம் இவர் வந்து ஆந்திரா மெட்ரிகுலேஷன் எழுதுறாரு. ம் புரியுது. 2 பேரும் அடுத்தடுத்த தெரு. ம் அவர் எழுதான்னு சொல்ல, நான் சீத்தமா ரோடு. ம்
முந்தி அப்போல்லாம் என்னென்னா அவர் அந்த பக்கம் ரோட்டில் போகும்போது பார்ப்பாரு, சிரிப்பார். நம்ம பிடிச்ச விடுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் கொஞ்சம் இதாக பார்ப்பார். நான் வந்து அப்போ அந்த அந்த படத்தில் நடித்தார், அந்த நடிக்கிற போகிற அது பார்ப்பேன். கழுத்தூர் கண்டமா அது பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது ஒரே காலேஜ் இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தே தான் போவோம். நான் வந்து மத்தியானம் தான் காலேஜு. ஸோ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு அவர் இது பண்ணிக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து காலேஜுக்கு போவோம். ஓகே. ஸோ அப்போ ஆரம்பித்தது வந்து இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. அவரோட படங்களில் வந்து கமல் படம்னா சந்தான பாரதி இல்லாமல் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சின்ன கேரக்டராவது பண்ணிடுவீங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே அவரோட படங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அவரை வச்சு குணா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? அவருக்காக எழுதப்பட்ட கதையா அது? இல்லை, நிறைய பேர் அப்போ நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் கமலை வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. எனக்கு கமலை வச்சு படம் பண்ணும்போது எனக்கு இந்த யூஷுவல் ரெகுலர் படங்கள் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது 3ஆம் பிறை மாதிரி ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாங்கிறது தான் ஐடியா. அது நிறைய பேர் கேட்கும்போது அதை தான் சொன்னேன் நான். அப்படி இருக்கும்போது கமல் திடீர்னு கூப்பிட்டு அமிச்சார். நான் இப்போ மதுரையில் இருந்தேன், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். ஒரு தான் வர சொன்னார்னா வந்து கேட்டேன், என்ன மேம் ஒரு கதை இருக்கு நீ கேளு, பிடிச்சிருந்தா நீ பண்ணு அப்படின்னாரு. அதுதான் குணா. ஓகே ஓகே. கமல் தான் ஹீரோன்னு நீங்கள் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது தான் அது? ஆமாம், அவருக்கான வந்த கதை தான் அது. ஓகே ஓகே. ஸோ அவர் தான் கூப்பிட்டு நீ அதை பண்ணுனாரு. இல்லை சார், அவர் அவ்வளோ ஃபேராக இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். அவர் வந்து 80s வந்து ஒரு லக்கியான ஒரு சாமான ஒரு ஆக்டர் இல்லையா? அவர் வந்து கருப்பு கலரில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு வித்தியாசமாக கவர்ந்துக்கொண்டு அது இன்னும் கேட்டால் விக்கில் கூட கொஞ்சம் ஒரு பல்ஜு கொடுத்துருப்போம் தலையில். எனக்கு சின்ன வயசில் அடிபட்டதுலேருந்து அவர் அந்த மாதிரி ஆகிட்டான்னு கதையில் வரும். அதனால் அவருக்கு கலரே டோனே மாற்றி தான் ஷூட் பண்ணோம். ஓகே ஓகே. இல்லை சார், அது வந்து நம்ம கொடைக்கானலில் போய் அந்த அந்த குணா குகையில் தான் வந்து நம்ம ஷூட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டோம். இல்லை, குணா குகைங்கிறது வந்து அந்த கதைப்படி ஹீரோ வந்து அந்த பொண்ணை கடத்திக்கொண்டு ஒரு குகையில் வைக்கிறார். ஓகே. அங்கே வச்சு பார்த்துக்கிறாரு தான் கதை. ஸோ இதுக்காக நம்ம கொடைக்கானல் போய் லொக்கேஷன் பார்த்துக்கப்போம். அங்கே போகும்போது முதல்ல நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த சர்ச்சுக்கு ஒரு ஹில் டாப் மேலே ஒரு சர்ச் இருக்கும், பழைய சர்ச், ஓல்டு சர்ச் கதையில். அந்த இடத்த தான் செலக்ட் பண்ணோம். அந்த சர்ச்சை நாங்கள் போட்ட செட்டு தான். ஓகே. ஓ ஓகே ஓகே ஃபைன். அந்த இடத்த செட் பண்ணி அங்கே செட்டு போடணும்னு சொல்லி நான் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், கமல் சார், ப்ரொடியூசர் எல்லாம் 4 பேர் தான் போனோம். போய் பார்த்து அதை செட் பண்ணோம். எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு பார்த்து குகை பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு போது நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, ஒரு ராக்கி பிளேஸ் இருந்ததுன்னா அதை பக்கத்துலேயே நம்ம ஒரு குகை செட் பண்ணிடலாம், ஆர்டிஃபிஷியல் குகை நம்ம செட்டு போட்டலான்னு தான் பிளானு. ஸோ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் வந்தார். வணக்கம் சார், நான் கைடு சார், இங்கே நீங்கள் ஷூட்டிங் வந்துருக்கீங்களா சார்? ஆமாம். லொக்கேஷன் பார்க்குறீங்களா சார்? ஆமாம். எந்த மாதிரி லொக்கேஷன் பார்க்குறீங்க சார்? அப்படின்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி வேணும், ஒரு குகை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், யோசிக்கிறேன் சார். நான் வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவேன், அங்கே நான் போகிற இடத்துல பக்கத்தில் குகைகள் பார்த்துருக்கேன், நீங்கள் வேணால் வாங்க உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாரு. அவர் கூப்பிட்டு போய் காமிச்சது தான் அந்த குணா குகை. டெவில்ஸ் கிச்சன் ஒரு இருந்தது. அதுக்கு பின்னாடி அப்படியே அதுக்கு பின்னாடி தான் இந்த குணா குகை இருந்துச்சு. அந்த மெயின் ரோட்லேருந்து அது கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே போகணும். ஸோ மெயின் ரோடு வண்டியை நிறுத்திட்டு நான் கமல் சார் எல்லாருமே நடந்து போனோம். போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய சமாதி இருந்தது. முதல்ல சண்முக நாடார் இங்கே இருந்தால் இறந்தார்னு இதை போட்டிருந்தது. நான் ஒரு கைடை கூப்பிட்டு கேட்டேன், என்ன அப்படின்னு. ஆமாம் சார், யாரோ ஒருத்தர் இங்கே வந்து விழுந்து இறந்துட்டார், இங்கே வந்து கொஞ்சம் பார்த்து நடங்க சார், எங்கே பள்ளம் இருக்குமே எதுவும் தெரியாது, அது பள்ளத்தில் காலை வச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஒருத்தரை கூப்பிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது சார், எப்படி இது பண்ண முடியாது, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க சார். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் போனோம். அங்கே மொத்தம் 4 குகை பார்த்தோம். ஒரு குகை வந்து முதல் மீடியம் குகை, நம்ம இறங்கி அப்படி ஏறி போகிற மாதிரி ஒரு குகை, அது ரொம்ப கழிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் டீப்பு,
அதுக்கப்புறம் 3 குகை. அதுக்கப்புறம் 3வது குகை வந்து ரொம்ப டீப்பாக, அது ரொம்ப கடைசியில் இருந்தது. அதுக்கு நம்ம எப்படி போகிறதுனே தெரியல. இந்த குகையை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அந்த குகையை பார்த்தா அப்போ அவர் சொன்னார், இன்னொரு குகை அந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க சார்னார். அங்கே எப்படி போகுதுன்னு தெரியல. இங்கே இருக்கு குகை, நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து இப்படி வரும்போது பக்கத்தில் மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர கையை பிடிச்சிக்கிட்டு ஏன்னா ஸ்லிப்பாக இருக்கிறதில்ல, அப்படி போய் இங்கே போய் பார்த்தோம். அது ரொம்ப டீப் உள்ள அப்படியே போகுது. அதை பார்த்துட்டு வந்து மேலே வந்துட்டோம். அப்போ எல்லாருக்குமே இடம் பிடிச்சிருந்தது. இங்கே ஷூட்டிங் வச்சுக்கலாம் என்னப்பா அப்படின்னாரு கமல். நான் எப்படி யோசனையிலே இருந்தேன். ஏன் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டார். இல்லை இப்போ நம்ம 4 பேர் வந்ததுக்கு கையை காலை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி போயிருக்கோம். நாளைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பாங்க. யூனிட் ஆளுங்க 100லேருந்து 200 பேர் இருப்பாங்க. ரைட் பாய்ஸு, ட்ரக்கு, லோக்கல் இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன சப்போர்ட்டு, சேஃப்டி என்ன, அதை யோசித்து நம்ம இது கரெக்ட் பண்ணோன்னா பண்ணிடலான்னு. அப்படியான்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டோம் பேசுறதுக்கு. அவங்க வந்தாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி அந்த இடத்துல நாங்கள் ஷூட் பண்ண ஆசைப்பட்றோம், அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும். அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க, சார் நாங்கள் வேணால் உங்களுக்கு வந்து சைடில் ரோப் பண்ணி கொடுக்குறோம், படி மாதிரி வெட்டி விடுறோம், நீங்கள் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி. அந்த பள்ளங்கள் மேடுகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி விட்டுறோம், அந்த நீங்கள் அந்த இடம் போக முடியாதபடி. அது மாதிரி நிறைய சேஃப்டி மெடி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓகே சொன்னேன், பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் லைவாக அங்கே தான் ஷூட் பண்ணீங்க? ஆமாம். அங்கெல்லாம் ஆனால் ஒரு 3 o'clock 4 o'clock மேலே லைட் மேலே வந்துடும். ஓகே. காலையில் 4 மணிக்கெல்லாம் ரூம் விட்டு கிளம்புவோமா, ஒரு 5:30 6 அங்கே போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டோம்னா இம்மிடியேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 7 மணிக்கு உள்ளே இறங்கினோம்னா மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் மேலே வர முடியாது. ஸோ 3-4 மணிக்கு மேலே வந்துட்டு அப்புறம் தான் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்ம ஷூட் எடுத்து முடிச்சோம். ஆமாம். ஏன்னா அதில் வந்து என்னென்னா அந்த 3-4 மணிக்கு மேலே சன்லைட் போயிடும். ப்ளஸ் கொஞ்சம் மழை தூரிச்சுனா கூட மேலே ஏற முடியாது, உள்ளே வந்து ஸ்லிப் ஆகும். இந்த படத்தோட எஃபெக்ட் வந்து எங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா நீங்கள் வந்து அப்போ குணா எடுக்கும் போது இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இது உளவியல் ரீதியான ஒரு காதல், இவன் மட்டுமே காதலிப்பான். ஸோ அந்த காதலை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரில. நீங்கள் இந்த மூவியை வந்து எதோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்தீங்களா சார்? இல்லை, இது வந்து சாப்ஜான் ஒரு மலையாள ரைட்டரோட கதை தான். அவர் ஒருவேளை ஏதாவது இங்கிலீஷ் பார்த்து இன்ஸ்பைர் பண்ணாருன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆசிஸ் எனக்கு வந்து வித்தியாசமான கதை பண்ணணும்னு கமலை வச்சு பண்ணணும்னு நினச்சது, எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அவ்வளோ வித்தியாசமான படமும் கூட, வித்தியாசமான காதலும் கூட. ஆமாம் இல்லையா? அதனால தான் அது நான் ஓகே பண்ணி போனேன். இது அப்போ கமர்ஷியலி உங்களுக்கு ஹிட் ஆகல சார்? பெருசாக போகணுமா, அப்போ தளபதி இருந்தால் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. தளபதி போன அளவுக்கு இது போகல. பட் கிரிட்டிக்கலி இட் வாஸ் கிளைம்ட் ஆஸ் a குட் ஃபீச்சர். ஓகே ஓகே. இதை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுமா. ஓகே. ஏன்னா ஒரு ஆமாம் வித்தியாசமான படம். ஏன்னா ப்ரீவியூவில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. கங்கை அமரனை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. ஓகே. என்ன படம் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இப்போ நான் சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த டைரக்டர் அப்படி தான் தோணுது, வித்தியாசமான படங்கள் பண்ணுவோம். ஆனால் நான் அப்புறமா பண்ணிட்டானே, அந்த அளவுக்கு எனக்கு அது ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு படம் அது. இல்லை, அது வந்து நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கும்போது நீங்கள் அந்த கண்மணி அன்போடு பாட்டு வந்து அவங்க எலிவேட் பண்ணி இப்போ குணாவை எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. அது கூடமா ப்ரொடியூசர் தனஞ்சயன் இருக்காருல்ல, அவர் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். டைரக்டர் சார் உங்கள் படம் சூப்பர் போடுதுங்க. நான் சொன்னேன் படம் இப்போ பக்கத்தில் ரீசெண்டாக டைரக்ட் பண்ணலையே, என்ன படம் அப்படின்னு. நீ போய் தேட்டரில் போய் பாருங்கன்னாரு. அப்போ தான் சொன்னால் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு, அது குணா இன்ஸ்பிரேஷன் எதோ எடுக்கிறாங்கன்னு. சரி போய் தேட்டருக்கு போனேன். தேட்டர் போனால் முதல்ல டைட்டில் கார்டில் கமல சாரோட கார்ட்டூன் கிட்ட வந்துச்சு, அதில் குணாவோட இதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே போனாங்க. ஸோ இதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க போலக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா படத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு டான்ஸ் ஆடுறாங்க, குத்தடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் கொடைக்கானல் போகிறாங்க. கொடைக்கானல் போனேன். அதுக்கப்புறம் குணா கேவ்ஸ் போகணுன்னு நினைக்கிறாங்க, முடிக்கல, தடுக்கிறாங்க. நைட்டு ஏறி வச்சு உள்ளே போகிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போய் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த பையன் உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் பிரமாதமாக இருந்தாங்க அந்த இதை. என்டரா தேட்டரே வந்து அமைதியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது உள்ளே அவன் வந்து தருமாறுறது, இவர் போய் உள்ளே போய் எடுக்கிறது, அது இதெல்லாம் எடுத்தோடனே அப்படியே மூச்சு பேச்செல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்து அவன் தூக்கினோன்னு அந்த சாங் போட்டான் பாருங்க,
ஹோல் தேட்டர் எந்திரிச்சுங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. ஹோல் தியேட்டரை எழுந்து கை தட்டி அப்படியே ஒரு ஆரவாரம் பண்ணி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க, உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. என்னடா எப்போ பண்ண பாட்டுக்கு வந்து இப்போ இப்படி ஒரு ரியாக்ஷனு, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சார். குணா படத்துல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டுனா கண்மணி அன்போடு காதலன் இந்த பாட்டு தான். அதை தவிர உன்னை நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அதோட மேக்கிங் எப்படி சார் இருந்தது? அது வந்து நம்ம அந்த குணா படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட் ஒன்று இருக்கும். ம். இப்படி நடராஜன் மாதிரி நிற்பார், அங்கேருந்து அப்படி கேமரா வந்து கீழே வந்து அந்த அட்மாஸ்பியர் காமிச்சிட்டு அந்த கல்யாண உலகத்துக்கு போய் நிற்கும். ம், ம், அதே பேட்டர்ன் தான் இது உன்னே நானே ஒன்று. ஒரே சிங்கிள் ஷாட்டை ட்ரை பண்ணி ம், முதல் நாளே வந்து ரிஹர்சல் பார்த்து லைட்டிங் பண்ணி ம். ரிஹர்சல் பார்த்து அப்புறம் மறுநாள் தான் ஷூட் பண்ணோம் அதை. ஓகே, ஓகே. இது வந்து ஒரே ஷாட்லயே எடுக்கப்பட்ட ஒரு பாடலா? ஆமாம், அங்கேருந்து ஜன்னல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போய் பார்த்தா ஒருத்தர் கசல் பாடிட்டு இருப்பார். கசல் அந்த அப்படியே கீழே போனால் ஒரு ரிக்ஷா போகும். அந்த ரிக்ஷாவோட கீழே போனால் அப்படி போனால் கீழே அந்த தெலுங்கு நாடோடிலோன்னு ஒரு ஒரு ம், ஒரு ஏதோ சாங் போகும். அங்கேருந்து மறுபடியும் அப்படியே மேலே வந்தால் அந்த இந்த கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அப்படி முடியும். ம், இதை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரோன்லாம் வந்துருச்சு. ம், அப்போல்லாம் ட்ரெயின்லாம் கிடையாது, ஒன்லி ஸ்டெடி கேம் ஒன்று இருக்கும், ம், சாதாரண இந்த கேமரா இருக்கும். ஸோ இதுக்காகவே நாங்கள் செட்டப் பண்ணி கேமரா வந்து அந்த ஜன்னல்லேருந்து மூவ் பண்ணி நடந்து போவார் கேமராமேன். நடந்து போய் அங்கே ஒரு ஸ்லோப் இருக்கும், அந்த ஸ்லோப்பில் அப்படியே இறங்கி நடப்பார். ம். நடந்து அப்படியே போய் அந்த கஜல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கீழே போய் அந்த வால்கிட்ட போனால் அங்கே ஒரு கிரேன் இருக்கும், ம், ம். அந்த கிரேனில் ஏறி உட்காந்துவார். ஓகே. ம், ம், அந்த கிரேன் அப்படியே கீழே போகும். ம். கிரேனை போய் அந்த கீழே எல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் அந்த கிரேன் மேலே போய் அங்கே போய் நின்று அங்கேருந்து அப்படியே இது ஸ்டெடி கேம்னா பிடிச்சிக்கிட்டு ம். அப்படியே இறங்கி அவர் வந்துடுவார். இது நாங்கள் முதல் நாளே போய் ரிஹர்சல் பண்ணி லைட்டிங் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ம். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தோம் மறுநாள். ஓகே. இப்ப இருக்கிற மாதிரி ஈஸி கிடையாது இல்லையா? ஆமாம், ஓகே. இல்லை இப்போ என்ன டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால நம்ம அந்த ட்ரான் இது இருக்கு, ஆமா. அதை வச்சு அப்படியே எடுத்துறாங்க. சின்ன சின்ன இந்த கோப்ரா கேமரா அதெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வச்சு எடுத்துறாங்க. ம், ம். புரியுது சார். இந்த பாட்டோட டேக்ஸ் எத்தனை போச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு டேக் தான்மா. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ரிஹர்சல் பண்ணதுனால ம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல. ஒரு டேக் 2 டேக் போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ம். மற்றபடி இதெல்லாமே பிளான்ட், அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓகே. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டை வச்சு நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். ம், ம், ம். முதல் நாள் ரிஹர்சல் பண்ணி ஒரு நைட்டு பூரா, அதுக்கப்புறம் மறுநாள் தான் ஷூட் பண்ணோம். ஓகே, ஓகே. ரிஹர்சல் பண்ணதால உங்களுக்கு டேக்ஸ் பெருசா ஆமா. போகல. ஓகே. சார், குணா படத்துல கண்மணி அன்போடு பாடல் வந்து அதோட லிரிக்ஸே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுல வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ற அந்த லிரிக்ஸ் வந்து ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். இந்த லிரிக்ஸ்லாம் யாரு சார்? யாரோட ஐடியா? யார் எழுதுனது? லிரிக்ஸ் வந்து வாலி சார் தான். வாலி சார். பட் ஆனால் இந்த மனித உணர்ந்துக்குள்ள மனித காதல் அல்லங்கிறது ஆரம்பத்துலேருந்தே கதையோட பிகினிங்லேருந்தே வந்திருக்கும். ம், நாங்கள் தெய்வ காதல்னு சொல்லி இவர் வந்துக்கிட்டே இருப்பார். ம். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஓகே. மனித உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்லன்னு. ஏன்னா ஆரம்பத்தில் அனந்த சார்ட்டேருந்து வரும், அபிராமி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா, ம், நீ தெய்வீக காதல், அது இதெல்லாம் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவோம். ம், ம். கடைசியில் வந்து இதில் முடியும். ஸோ அந்த லிரிக்ஸ் பூரா எழுதி வாலி சார் தான் அந்த இதை காயின் பண்ணார். வாய்ஸ்ல வந்து பெருசா பார்க்கப்பட்ட ஒரு, ஆமாம், ஏன்னா அவன் குடியிலேருந்து வரும்போது இந்த லைன் தான் வரும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் மனித காதல் காதல் அல்ல அல்ல. அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்பவே வந்து ஒரு ஹிட்டான சாங் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு படம். இது வரைக்கும் நான் எங்களுக்குமே ஒரு பெருமையான படம் சார். ஏன்னா வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்தும் இதை பேசக்கூடிய ஒரு படமாக மாற்றிருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். தேங்க்யூ. கமல் சாரோட சினிமா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த 2 படத்தையும் விட்டு கமல் சாரை பற்றி எழுதவே முடியாது. ம், ஆமாம். அப்படி ஒரு படங்கள் பண்ணங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதுக்கு நான் கமலஹாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சேன். ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து நாங்கள் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ.